இவனுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இதே நிலைமை தான் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பின்னாடி போவே கூடாது. போனா பைத்தியம் பிடிச்சு தான் சுத்தணும். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. என்னடா வல்லவன் படத்தை பழைய படம்ங்கறீங்க? ஆமா 2006 நான் பிறந்தப்ப வந்துச்சு அந்த படம். பிறந்தப்ப வந்துச்சா? ஆமா. ஐயோ வயசாயிருச்சே. அங்கிள் ஏய் செருப்பு பிஞ்சிரும் ஓடுறா. கரெக்ட் தான். மன்மதன் படத்தை பழைய படம்ங்கிறாங்க, வல்லவன் படத்தையும் பழைய படம்ங்கிறாங்க. ஏன்னு பார்த்தா நான் பிறந்தப்போ வந்துச்சு 2005 அப்படிங்கிறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்மலாம் 98 97ல பிறந்தவன்லாம் வந்துட்டு நம்மலாம் அங்கிள்ஸ் மாதிரி ஃபீல் ஆகிறோம். இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம்தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இதுதாங்க ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சக்கரை சாங் இருக்கு பாத்தீங்களா, அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிட்டு இருக்கும்போதுதான் நம்ம மனசாட்சி என்ன தெரியுமா சொல்லுது, அவ கிடக்குறான்டா மயிராண்டி, நம்ம படத்தை பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ மட்டும் சீப்பாளா இருந்திருக்க. போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். சிஸ்டரோட கிட்ஸ் கிட்ட வந்து நம்மளை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து நம்ம பெரிய மனுஷன் கூட பார்க்காம கொஞ்சம் அவமானப்படுத்துங்க. அதெல்லாம் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். தலைவர் பிலிம்ஸ் 2 லாஸ்ட் சம்பவம்ஸ். என்ன அப்பா கொன்னுட்டாரு, என்ன தப்பா கொன்னுட்டாரு. ஓஹோ இப்படி கனெக்ட் பண்றீங்க. ஜெயிலர் படத்துல வந்து பையன் அப்பா கொண்டுருவாரு, இதே வேட்டையன் படத்துல வந்து அவரை தப்பான என்கவுண்டர்ல கொண்டுருவாருல, அதை மீன் பண்றாங்க என்ன தப்பா கொண்டுட்டாரு அப்படின்னு. வேற லெவல்ரா நீங்க. கொஞ்சம் விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ரத்தத்தால கடல் மொத்தம் சிறப்பான கதை. தேவார படம் பார்க்கும்போது எனக்கும் இதே ஃபீல் தாங்க இருந்துச்சு. அப்பாவுக்காக கொஞ்சம் கூட பண்ற மாதிரி தெரியல. எனி டைம் வந்து பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் காஜி மாதிரி. என்னடா உம்மா கொடுக்குற? டேய் ஏன்டா அப்ப சட்டையை கழட்டுற? பேண்ட் ஏன்டா கழட்டுற? டேய் சட்டை எதுக்கு கழட்டுற நீ? டேய் இந்த பாருடா, ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமன கட்டி நிக்கிற நல்லா இல்லடா. ஆமாங்க, உண்மையுமே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு. ஒரு மனசு நிறைவாக ஒரு பார்த்து ஒரு ஃபீல் தாங்க வந்துச்சு மெய்யழகன் படம் பார்க்கும்போது. எனக்கு பர்சனலாக பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அந்த படம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. என் தம்பி என் தங்க போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிடா, உங்க கதையெல்லாம் எழுதுறவனே நான் தான். நீ தங்குறியா இந்த வீட்ல? இந்த பில்டிங்ல பிரச்சனை இல்லைல்ல? அப்ப இங்க வராதே, நீ தங்குறாங்க. என் லைஃப்ல பிரச்சனை இல்லைல்ல, நீ இருறான்னு சொல்லிட்டு காடையே கூப்பிடுறாரு. அந்த சிவகார்த்திகேயன் மாவீரன் படத்துல ஒரு இது வரும் பார்த்தீங்களா, அதை ஒரு மீமா போட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்கு, ஃபன்னா இருக்கு. அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? என்ன பண்றீங்க தெரியும்? நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கும். எங்கேயாவது எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ண மகனை கொண்டு போட்டுருவேன். முதல்ல நான் சீனை லவ் பண்ணேன். இப்போ சீனை லவ் பண்றாங்க. இதெல்லாம் கிஃப்ட் தெரிஞ்சு உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா சீனனுக்கு கொடுக்க முடியுமா? என்ன சொல்றாங்க? சீனன் கேட்க சொன்னா கேட்டேன். யாடி நீ மூணு எப்படிப்பட்ட படத்தை என்னடா பண்ணி வச்சுக்கீங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுல வந்து தனுஷ்க்கும் அந்த பையனுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டேய் அல்டிமேட்டா பங்கண்டா.
ஒரு அப்பா ஊருக்கு முன்னாடி பையனை போட்டு பலாம் அடிச்சுட்டு இருந்தாலும் ஏங்க அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட் வருது நான் ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி அப்பாக்களுக்கு இருக்கிற பயம் இருக்குல்ல இப்படி ஆயிருமோ அந்த இதுல விஜய் சேதுபதி பையன் பேசுறதோட காமெடியா இல்ல, கடைசியா விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் செம அல்டிமேட். இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.